ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ப்ரெட்டு வச்சு ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ப்ரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்கள் மிக்ஸி எந்த மாதிரி அரையுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இதை அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இதில் வந்து நான் இப்போது காரம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் நான் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் பொடி பொடியாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சமாக மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நான் சர்க்கரை சேர்த்தேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்னதாக பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரமாக வேணும் அப்படின்னா காரமாக செஞ்சுக்கலாம். லைட்டாக ஸ்வீட்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இப்போ நான் சேர்த்தது வந்து பேக்கிங் பவுடர். இது வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொரு சைடு திருப்பி போடும் போதும் லைட்டாக நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் தான் அப்ளை பண்ணணுன்னு இல்லை, எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஹீட் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு கம்மியாக வச்சுக்கலாம், இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிரும். நான் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இதை வந்து இன்னும் சின்ன சின்ன சைஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சின்ன சின்ன சைஸில் போட்டுக்கலாம். இல்லை தோசை மாதிரி பெருசாக வேணும்னாலும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு எண்ணெய் கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஸ்வீட்னஸோடு செஞ்சு கொடுங்க. கப்பு காலியாக கொண்டு வருவாங்க. நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.